இன்னைக்கு நம்ம டெரிஃபைட் டீச்சர் அட் கோல்ட் ஸ்கூல் 20th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஹயாக்கி அகாடமில கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்துகிட்டு இருக்குமா. நம்ம ஹீரோவும் பசங்களுக்கு வேலை செஞ்சு டயர்டா இருந்திருப்பானுங்களேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். பார்த்தா கிளாஸ் பசங்க எல்லாரும் படுத்து கிடப்பானுங்க. என்னன்னா ஒரு ஹாண்டட் ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பானுங்களா. அதுல இவனுங்களே ஆக்ட் பண்ணலான்னு இருக்கிறானுங்க. அந்த இடத்துல அந்த எலும்பு கூட பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஒத்த கண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பானா. நல்ல வேலை இவங்க என்கிட்ட நார்மலா தான் பேசுறாங்கன்னு நம்ம நினைக்க அப்படியே சீன் கட் பண்ணி போன எபிசோட்ல ஹீரோ அவனோட எக்ஸாசிஸ்ட் பவரை பயன்படுத்தி இருந்திருப்பான்ல. சோ அது என்னங்கிற விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். ஓகே அப்படின்னா நீ இந்த மாதிரியான ஒரு வம்சத்திலிருந்து வந்திருக்க, அதனால உனக்கு இந்த பவர்லாம் இருக்குது. உன் பவர் நீ எப்படி பெட்டரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காட்டி தான் பிரின்சிபல் இந்த ஸ்கூல்ல உனக்கு வந்து சேர்த்திருக்காரு. ஆஹா, இதுதான் ரியாலிட்டியா? நீ இந்த ஸ்கூலுக்கு ஏன் வந்த அப்படின்னு வேற ஒரு விதமான பொருளை ஒண்ணு இருந்தது. அதுதான் உண்மையோ நினைச்சேன்னு நினைப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோட அப்பா தான் இவன் வளர்ந்தும் திருந்த மாட்டேங்கிறான், அதனால இவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் கிட்ட வம்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. பிரின்சிபல் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கொண்டாந்து வாத்தியாரா போட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க எல்லாரும். இருந்தாலும் இந்த பவர்ல இருக்குங்கிற விஷயத்த ஏன் முன்கூடையே சொல்லலன்னு கேட்கும் போது அதுக்கு சானோ பதில் சொல்றான். அவன் மட்டும் முதல்லயே சொல்லியிருந்தானா அவன் கூட நீங்க யாருமே பேசி இருந்திருக்க மாட்டீங்க. சோ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவன்கிட்ட பேசல அப்படின்னா அது வலிக்கும் தானே, அதனாலதான் அவன் சொல்லாம இருந்தாமா. இதுவும் அந்த ஒத்தகனுக்கு கொஞ்சம் லாஜிக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். கூடவே வாத்தி என் முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்ல, ஐயோ ஒரே வெக்க வெக்கமா வருது, நீ ஹேண்ட்ஸமா இருக்கிறமானா அடிங்க. இந்த ஹயாக்கி அகாடமிக்கு வராம இதுக்கு முன்னாடி என்னைக்காவது நைட் நேரத்துல நீ என்ன பாத்துருந்த அப்படின்னா நீ என்ன நினைச்சிருந்திருப்ப? கண்டிப்பா பயந்துருப்பில. ஆனா அது முக்கியம் இல்ல. பட் இருந்தாலும் ஒரு டீச்சரா ஒரு சாதாரண ஆளா எங்க கூட நீ பழகாம முத நாளே உங்ககிட்ட இப்படி ஒரு பவர் இருக்குங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன்னு கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்திருப்போம். ஆனா அது நல்லதா தான் போச்சு. ஒரு டீச்சராவே நீ எங்க கிட்ட பழகினங்காட்டி தான் இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை பார்த்து எங்களுக்கு பயம் இல்ல, நீ ஒரு அமேசிங்கான ஒரு டீச்சர்னு சொல்ல நம்ம ஹீரோ குறை வெக்க வந்துருது. பிரசன்ட்ல அந்த நாலு கை வச்ச பொண்ணு இருக்கிறாள். சோ அவ இந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு தேவையான இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருப்பா போல. யாராவது போட்டு பாக்குறீங்களான்னு கேட்கும்போது அந்த ஒத்தக்கரனும் அந்த எலும்பு கூட பொண்ணு தான் நம்ம ஹீரோட கதை பேசிட்டு வந்திருப்பாங்களா. மத்தவங்க எல்லாருமே கிளப் வேலையே போயிட்டாங்கப்பா. அப்புறமா எல்லாரும் ஒன்னா வந்து அந்த ட்ரெஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி சானோவும் சரி ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கிளப்லயா போயிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி இருக்காங்க. ஆனா சானோ டாய் நீ என்ன கூட்டு போறது நீ எங்கேயாவது போய் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்ல போயிட்டு ஒரு பச்சை முடிக்காரன் ஒருத்தர் இருப்பான். சோ அவனை போய் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல மீட் பண்ணிட்டு தம்பி சீக்கிரம் வாப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தா அந்த டென்மா பையன் இருப்பான்ல அவனை மீட் பண்ணா அவன் ஏதோ டிராமா கிளப்ல இருப்பான் போல. நாங்க ஒரு டிராமா போடலான்னு இருக்கிறோம். அந்த டிராமாக்கு போதுமான ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இல்ல. சோ அதனால பசங்களே வந்து மேக்கப் போட வைக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு இந்த டென்மா பையனா இருக்கட்டும் நம்ம மிக்கி வாத்தியாரா இருக்கட்டும் சோ இவங்களா பொண்ணு வேஷம் போட்டு இருந்திருப்பாங்களா. அதுவே அந்த இடத்துல ஒரு பையன் வேஷத்துக்கு பார்த்தா நம்ம பெனிக்கோ இருக்கேன். ஏண்டே இப்பதான் ஆளுங்களே இல்லன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை கொண்டு போய் பசங்க வேஷத்துக்கு போட்டு வச்சிருக்கீங்க விளங்குவீங்களாடான்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோவை அந்த டிவி இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்கல்ல. சோ அவங்க இருப்பாங்கல்ல. சோ இந்த கல்ச்சுரல்ஸ் ஃபெஸ்டிவலை டிவில டெலிகாஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. அதெல்லாம் சொல்லிட்டு போகும்போது அப்பதான் நம்ம சானோக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பேப்பர் பையன் ஒருத்தர் இருக்கிறான்ல அவன் சயின்ஸ் கிளப்ல தான் இருப்பான். சோ மேபி என் யூகம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நைட் ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெமிக்கல தான் அவன் கலந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதுவே எங்க கிளாஸ்ல பசங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா. சோ அதை எல்லாருமே போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி மோசமா ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்கன்னு ஹிஜிட்டா புலம்பிக்கிட்டு இருக்கேன். சாரிப்பா பட்ஜெட் இல்லைன்னு கை வச்சிருவாங்களா. அப்ப கரெக்டா அந்த பேப்பர் பை வந்துட்டு வாத்தியார் என்ன தேடிட்டு இருந்தாராமா. நான் இருக்கலே பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஒன்னு கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கெமிக்கலை கலந்துகிட்டு இருந்தேன். வேற நம்ம கிளாஸ்ல வச்சு கலந்துட்டேன்னு சொல்லி ஊத்துவான ஒரு பிளாஸ்ட். அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு மத்த கிளாஸ்ல எல்லாம் பசங்க எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பும் போது ஒரு பையன் அப்படியே இந்த கிளாஸ் எட்டி பார்க்க எல்லாம் நாசமா கிடக்கும். அதுக்கும் பெருசா கவலைப்படல. சரி இதையே வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம்னு நினைப்பாங்களா. அந்த இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல. சோ அவங்க நேரம் அந்த எலி வாத்தியார்கிட்ட போயிட்டு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்க கரெக்டா ஹீரோ உள்ள பூந்து தலை எனக்கு ஒரு உதவியுமா. அதுக்கப்புறம் கண்ட்ரி முழுக்க இருக்கிற ஏகப்பட்ட யோகாயிங்க இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்காக வந்திருப்பாங்க. சோ அதுல நம்ம யாரையாவது இன்டர்வியூ எடுப்போமான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நீல தலை வச்ச ஒரு பொண்ணு ரேண்டமா போற ஒரு ஆளை பிடிச்சிட்டு ஆமா இன்னைக்கு நீங்க கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல என்ன பண்ணலாம் ஏதோ எதிர்பார்த்து வந்தீங்கன்னு கேட்க சில ஃபோர்ஜரி எல்லாம் பண்ணி எனக்கு ஒரு 3 டிக்கெட் கிடைச்சிருக்கு. இதை வச்சு இருக்கிற எல்லா ஸ்டால்லையும் சாப்பாடு சாப்பிடலாம்னு இருக்கிறேன். அப்படியே ராசா அப்படின்னு அந்த டிக்கெட் எல்லாம் எடுத்துக்கிறேன்னு பின்னாடி நம்ம பிரின்சிபல் வருவாரு. அந்த ஒரு நபர் இருக்கிறான்ல வேற யாரும் கிடையாது. அந்த ஈவில் குரூப் அந்த வில்லன்ஸ் குரூப்போட கேப்டன் தான் நம்ம டென்மாவோட கேப்டன். இவன் பேரு
ரன்மாரோ அப்படின்னு வச்சுக்கலாம். பிளஸ் பிரின்சிபல் இருக்கிறார்ல, அவரு பெருசா எதுவும் பண்ணல. இந்த ஹீரோ பையன் நேத்து திடீர்னு அவன் கிளாஸ் ரூமையும் வேற ஒரு இடத்தையும் வந்து ஒன்னா மர்ஜ் பண்ண சொல்லி இருந்தான். அத என்ன விஷயம், அது என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்கன்னே தெரியல, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் கூட்டிட்டு போக உள்ள போனோடனே என்ட்ரன்ஸ்ல ஹிஜிட்டா தான் கொண்டு வந்திருப்பானா. கப்பிள்ஸா போறீங்கன்னா 1000 எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க கிட்ட ஏற்கனவே டிக்கெட் இருக்குதுன்னு உள்ள போக பார்க்கும்போது ஹிஜிட்டா என்னன்னா அவங்க 2 பேரு கையிலயும் ஒரு ஹேண்ட் கஃபை மாட்டி விட்டுருவான். கேமோட ஆட்டமே இதுதான். உள்ள போயிட்டு கீயை கண்டுபிடிச்சு 2 பேரும் அன்லாக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. சரின்னு அவங்களும் உள்ள போவாங்களா. பார்த்தா ஒரு டிவியில நம்ம ஹீரோவும் வந்துட்டு இந்த மாதிரி வாங்க இந்த தெருவுக்கு வாங்க, இந்த தெருவுல வந்து ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் இருப்பாங்க, ஏகப்பட்ட யோகாயிங்க இருப்பாங்க. ஆனா யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அந்த கீ இருக்குது. அந்த கீயை பயன்படுத்தி தான் நீங்க உங்களோட ஹேண்ட் கஃப்ல இருக்கிற அந்த லாக்கை அன்லாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக முடியும். உங்களுக்கு 30 நிமிஷம் டைம். இந்த 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இங்க இருந்து போகும்போது நீங்க ஸ்கூல் யூனிஃபார்மை வியர் பண்ணிட்டு தான் போகணும். அதோட ரொம்ப முக்கியமா அந்த யூனிஃபார்மை போட்டு என்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு தான் போறோம்னு சொல்லிட்டு இருப்பான். யூனிஃபார்ம் போட்டு போகணுமா? பிரின்சிபலா எனக்கு ஒரு கெத்து இருக்குது, அதை எப்படி விடுறதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏற்கனவே இந்த மாதிரி 2 பசங்க தோத்து போயிருப்பானுங்க போல. சோ அவனுங்களை பிடிச்சி யூனிஃபார்ம் போடுறதுக்காக தூக்கிட்டு போக இந்த நிலைமை நமக்கு வந்துடவே கூடாது. முதல்ல போய் கீயை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம மிக்கி வாத்தியாரும் டனக்கா வாத்தியாரும் அதே மாதிரி ஹேண்ட் கப் போட்டு சுத்திக்கிட்டு இருந்திருப்பானுங்க. இங்க வந்தா ஃப்ரீயா டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஏமாத்தி தான் அவங்களை கூப்பிட்டு இருந்திருப்பான். ஐயோ இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, எப்படியா இந்த க்ளூ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வழியா அந்த பூனை பையனும் இந்த குட்டி பையனும் வந்து ஹிண்ட் யாருக்காவது வேணுமா ஹிண்ட் அப்படின்னு கத்திட்டே வருவானுங்களா. எங்களுக்கு ஹிண்ட் கொடுங்கன்னு கேட்க சரின்னு அந்த குட்டி பையன் பார்த்தா ஒரு கொஸ்டின் பேப்பரை நீட்டுவான். சோ இதுலதான் உங்களுக்கு ஆன்சர் இருக்குதுன்னு. அது ஏதோ லிட்ரேச்சர் ரிலேட்டடா ஒரு ரிடில் மாதிரி இருக்கும் போல. 2 பேரும் பயங்கரமான வாத்தியாருங்க தான். இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பா இந்த குட்டி பையன் தான் ரெடி பண்ணி இருக்கணும். இவனே எல்லாத்துலயும் முட்டை வாங்குற ஒருத்தன். சோ ஒரு முட்டா பையன் எப்படி யோசிப்பான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் நம்ம மிக்கி வாத்தியார் எப்படியும் அந்த ரிடில சால்வ் பண்ணிடுவாரு. அடுத்தது லெவல் 2வா நாங்களே வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம்னு கேட்க இவங்களும் யோசிக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரியான ஒரு செட்டப் இவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறத தாண்டி வேற என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கும் மிக்கி வாத்தியார் ஒரு பதில் சொல்ல ஓகே நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிடுறாங்களா. இத வாரமா இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா ரன்மாரும் பிரின்சிபலும் ஆன்சரை கண்டுபிடிச்சா நமக்கும் சொல்லிட்டு போக மாட்டேங்கிறானுங்களேன்னு நினைக்கிறேன். அங்க சானோ இருப்பானா, அவனை சேஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம டனாக்காவும் மிக்கி வாத்தியாரும் வருவாரு. டக்குன்னு அங்க ஃப்ளோர் அப்படியே மறைஞ்சு ஏதோ ஒரு டிராம்போலின்ல போய் அவங்க கீழே விழுக ஒரு கேஜ் போட்டு அது கேஜ் மேல நிறைய மந்திர காகிதங்கள்லாம் வச்சு அவங்க அதே இடத்துல சீல் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கான டைமும் முடிய அந்த இடத்துல அந்த யூனிஃபார்ம் போட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்களா. இருக்கிற எல்லாரும் என் பையனோட வாத்தியார் தானே அந்த ஆளு அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஆஹா இவனுக்கு 2 பேரும் என் வலையில எப்படியே விழு வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தா நான் தேவையில்லாம நான் கூப்பிடாமலே ஒரு ஆள் இங்க வந்திருக்காரு. அந்த பிரின்சிபல் கண்டிப்பா அவரையும் யூனிஃபார்ம் போட வச்சு ஒரு போட்டோ எடுக்காம நான் விட போறதில்ல, நான் வில்லத்தனமா நினைச்சுக்கிட்டு இருப்பான். இங்க பிரின்சிபலுக்கும் அந்த ரன்மாருக்கும் அந்த பூனை பையன் தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பானா. ஈஸியாவே எல்லா கொஸ்டின்ஸையும் கிராக் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் எதுக்கு நாங்களாம் அந்த மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிற கேள்விக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு மேபி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு விதமான அனிமல் மாஸ்க் தான் போட்டிருந்தீங்க. சோ அனிமல் மாஸ்க் போட்டிருக்கீங்கன்னா நீங்க எல்லாரும் அனிமல் ரோல் பிளே பண்றீங்க. ஹீரோ வந்து அனிமல் மாஸ்க் போடாம அது சும்மா மேலோட்டமா தான் போட்டிருந்தான். சோ ப்ராபபிலி அவன் ஒரு ஹியூமன் ரோல் பிளே பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே கிராக் பண்ணிடுறாங்களா. சானவும் ஒத்தக்கணும் வைக்கிறாங்களா. சோ இவங்க 2 பேருமே வந்து கம்ப்ளீட்டா மாஸ்க் போடல, சும்மா மேல மட்டும் தான் ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டிருந்திருக்கானுங்க. சோ இவங்களும் ஹியூமன்ஸ் தான். இவங்க கிட்ட தான் கீ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம பிரின்சிபலும் ரன்மாரும் வருவாங்களா. அதே மாதிரி ஃப்ளோருக்கு நடுவில் ஒரு கேப்பை கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா அந்த ரன்மாருனால தான் பறக்க முடியுமே. சோ அவன் ஈஸியா தப்பிச்சிருவான். ஐயோ அவனுக்கு ஜெயிச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரேடிஷியோக்கா இந்த கீழே விழுந்துருச்சு, ஒரு 10,000 காசு கீழே விழுந்துருச்சுன்னு சொல்ல வேகமா அந்த ரன்மாரு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறதுக்காக போயிருவானா. அது காசாவே இருக்காது, வெறும் பேப்பரா தான் இருக்கும். ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கான 30 நிமிஷமுமே முடியுமா. பிரின்சிபல்ல சமகான்ல இருக்கேன். அதுக்கப்புறம் வேற வழி கிடையாது. அவங்க 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு யூனிஃபார்ம் போட்டு போட்டோக்கு போஸும் கொடுக்க வச்சிருவானா. அப்ப ரன்மாரு கேட்பான், இந்த யூனிஃபார்ம் அவ்வளவு நல்லா இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கு, மத்தவங்களையும் போட வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏன் கம்மன் நீயும் இந்த யூனிஃபார்ம் போடக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது பொண்ணுங்க யூனிஃபார்ம் போட்டா அசிங்கமா இருக்கும்டான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடு முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.